எனக்கு சிந்தித்து தீர்மானம் பண்ணி செயலாற்றக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால என்ன சும்மா கடை எது உன் வாழ்க்கையில் நடக்கணும்னாலும் நான் நடத்திடுறேன் அப்படின்னு சொல்றதே தப்பு. அப்படிப்பட்ட கிறிஸ்தவ உபதேசமே தப்பு. ஏன்னா தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனுஷனை மதிக்காத உபதேசம் அது. நீரென் மறைவிடா நீரை தீருள்ளத்தை மீட்பேன் கவிகளால் நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். உம்மில் பெறவான் என்று எப்போதும் தீருள்ளத்தை மீட்பேன் கவிகளால் நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். உம்மில் எப்போதும் சொல்லுவேன், உம்மை நம்புவேன். உம்மில் பெறவான் என்று எப்போதும் சொல்லுவேன், உம்மை உம்மை நம்புவேன். உம்மில் பெறவான் என்று எப்போதும் சொல்லுவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். உம்மில் சென்னையில் சாம்பி செல்லத்துறை நடத்தும் போதகர்கள் கருத்தரங்கு நாள் ஜனவரி 21, 22, 23 ஆகிய நாட்களில் நடைபெற உள்ளது. இடம் அப்போஸ்தல ஐக்கிய சபை 47 வடமலை தெரு, புரசைவாக்கம், சென்னை 7. நேரம் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை. இக்கருத்தரங்கில் செய்திகள் தமிழில் மட்டுமே வழங்கப்படும். இக்கருத்தரங்கில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், எப்படியாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுறோம் நம்ம, அதெல்லாம் பற்றி உங்களுக்கு சொன்னேன். சொல்லிவிட்டு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் அதில் என்ன அடங்கி இருக்கிறது என்று சொன்னேன். ஒன்று, நமக்கும் அவருக்கும் சில ஒற்றுமைகள் இருக்கிறது. முதல் ஒற்றுமை என்ன? நாம் அவரும் திங்கிங்ல சேம். வி ஹேவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ரெண்டாவது, நம்முடைய நடக்கை, கான்டக்ட் அண்ட் பிஹேவியர், அதிலும் நாம் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு இந்த பிள்ளைகளாக இருக்கிறோம் என்கிறதுல இன்னொரு விசேஷமான காரியம் என்னென்னா, நம்மை விசேஷித்த விதத்திலே, வினோதமான விதத்திலே தேவன் நேசிக்கிறார். ஏன் விசேஷ
வினோதமான விதத்தில்ன்னு சொல்கிறேன்னா, பிள்ளைகளை நேசிக்கிறது ஒரு பெரிய வினோதம் தான். பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்கிறத பார்த்தீங்கன்னா அது பெரிய வினோதமான அன்பு தான். அது இன்னும் புரிந்து கொள்ளவே முடியாது. எனக்கு தெரியும் ஒரு குடும்பம் பாருங்கள், அவங்க அந்த பிள்ளை 2 கிட்னி இழந்து போச்சு பாருங்கள், வேலை செய்யலை, டாக்டர்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. யாராவது கிட்னி குடும்பத்தில் இருக்கவங்க கொடுத்தாங்கன்னா பொறுத்தலாம்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த அம்மா ஒரு 4 நாள் கொடுங்க, நான் யோசித்து சொல்கிறேன்னு கூட சொல்லலை, உடனே என் கிட்னியை நான் தர்றேன்னு அந்த அம்மாவுக்கு வெறும் 40 வயசு தான் இருக்கும். இந்த அம்மா நாளைக்கு எத்தனை நாள் உயிரோடு இருக்க முடியும் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அந்த அம்மா தன்னுடைய உயிரை பற்றியோ தன்னுடைய வாழ்க்கையை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ நல்ல வேலையில் இருக்காங்க, நல்லா இருக்காங்க, அந்த குடும்பத்துக்கு ரொம்ப அவசியம் அவங்க. ஆனால் அதை பற்றிலாம் ஒன்றுமே யோசிக்கல பாருங்கள். அவ்வளவு எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் என் பிள்ளைக்கு கிட்னி தேவையா, நான் என் கிட்னியை தர்றேன்னு நிற்கிறாங்க பாருங்கள். அதைத்தான் நான் சொல்கிறேன், விசேஷமான விசித்திரமான ஒரு அன்பு அது. இந்த பெற்றோருடைய அன்பு பிள்ளைகளுக்கு இருக்கிறத பார்த்திங்கன்னா எதையும் செய்வாங்க அவங்க. பிள்ளைக்கு ஒரு கையை காலை கொடுக்கணுன்னா கூட கொடுப்பாங்க. ஏன்னா அதுதான் அந்த பெற்றோருடைய அன்பு. தேவன் நம்மை விசித்திரமான விதத்தில் ஒரு விசேஷத்த விதத்தில் நேசிக்கிறாருன்னு சொன்னால் அதைத்தான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட விதத்தில் தேவன் நம்ம நேசிக்கிறார். தேவன் பாவிகளை கூட தான் நேசிக்கிறார், எல்லாரையும் நேசிக்கிறார். தேவன் நேசிக்கிறாது ஆள் யாருமே கிடையாது. ஆனால் நம்ம ரொம்ப விசேஷமாக நேசிக்கிறார். வேத வசனம் நம்ம ரொம்ப மரியாதையோடு ட்ரீட் பண்ணுது. அதான் பாருங்கள், வேத வசனத்தின் போதனை பார்த்தீங்கன்னா, மனுஷனை குறித்த போதனை பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய சாயலில் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டுருவோம்னு சொல்லியிருக்குது. அப்போ நான் சிந்திக்கக்கூடியவன், ஆலோசித்து சிந்தித்து அலசி பார்த்து ஒரு தீர்மானத்தை எடுத்து செயலாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் செய்வேன் என்று எதிர்பார்க்கிறார் கடவுள். என்னை யூஸ் பண்ண சொல்கிறார். அவர்கிட்ட வந்தவொடனே நீ மூளையை கழட்டி இப்போ ஷெல்ஃபில் வச்சிரு, இன்னும் உனக்கு தேவைப்படாது, நான் தான் இருக்கிறேன்னு சொல்லல. அவர் இது யூஸ் பண்ணுன்றார். சிந்தித்து செயலாற்றக்கூடிய திறன் உனக்கு இருக்குது, அது சரியாக பண்ணு, என்னுடைய அறிவை கொண்டு ஞானத்தை கொண்டு அதை செய் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நான் இதை இன்னும் நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கொள்கிறேன். அப்போ எனக்கு சிந்தித்து தீர்மானம் பண்ணி செயலாற்றக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால என்ன சும்மா கடை எது உன் வாழ்க்கையில் நடக்கணும்னாலும் நான் நடத்திடுறேன் அப்படின்னு சொல்கிறதே தப்பு. அப்படிப்பட்ட கிறிஸ்தவ உபதேசமே தப்பு. ஏன்னா தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷனை மதிக்காத உபதேசம் அது. தேவனை கனப்படுத்தாத உபதேசம். தேவனுடைய சாயலில் மனுஷன் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடினால நீ சும்மா இரு, நானே எல்லாம் பண்ணிடுறேன் உனக்குன்னு சொன்னதுனால அவனை தஞ்சாவூர் பொம்மை மாதிரி நடத்தக்கூடாது. அவனை சும்மா தலையாட்டி பொம்மை மாதிரி ஆமஞ்சாமி போட வைக்கக்கூடாது. அவன் சிந்திக்கிறவன், செயலாற்றுகிறவன், அவன் தீர்மானம் எடுக்கக்கூடியவன். அப்படி அவனை ட்ரீட் பண்ணுற உபதேசம் தான் கரெக்டு. நீ சிந்தின்னு சொல்கிற ட்ரீட்மெண்ட் தான் கரெக்டு, அந்த உபதேசம் தான் கரெக்டு. நீ தீர்மானம் எடுன்னு சொல்கிற உபதேசம் தான் கரெக்டு. நீ நல்லா ஆலோசித்து பாரு, நீ இதை கவனி, இந்த போதனையை கவனி, இதை கவனி, அதை கவனி, எது நல்லது என்று தெரிந்து கொள் என்று சொல்கிறது தான் சரியான போதனை. ஏனென்றால் அப்போ தான் அந்த மனுஷனுக்கு அங்கே மரியாதை இருக்குது. கடவுளுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கு மரியாதை இருக்குது. அப்போ அந்த போதனை தப்பு. எது சும்மா கடை, எது நடக்குதோ கடவுள்னு வச்சுக்க, நடக்கலனாலும் கடவுள்னு வச்சுக்க, இப்படி தான் நடத்துகிறார் ஆவியானவர் அப்படின்றது தப்பு. ரெண்டாவது விதம் என்னன்னா, கடவுள் நம்ம கழுத்தை பிடிச்சி நடத்துகிறார், கழுத்தை பிடிச்சி நடத்துகிறார். எங்கேயாவது போனோன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம இப்படி தரன்னு இழுத்துட்டு போய் விட்டுறார். நீங்கள் போக வேணாம்னு நினச்சா கூட அவர் கொண்டு போய் விட்டுருவார். இது நிறைய வீட்டுக்கு வீடு இருக்குது. இது இந்த உபதேசம் நான் சொல்கிறேன், இந்த உபதேசம் இருக்குது பாருங்கள். இது லேசான காரியம் இல்லை. எல்லா கிறிஸ்தவ வீட்டுகள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும். நீங்கள் கவனித்து பாருங்கள். ஏன்னா அங்கே தான் பிடிச்ச நான் இதையும், இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு வீட்டையும் ரெண்டாக பிரிச்சிடலாம். இது சில நேரத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே 2 ஆளாக இருப்பாங்க. புருஷன் இப்படி இருப்பார், மனைவி அப்படி இருப்பாங்க. அவங்க இப்படி தான் நடத்துகிறாருன்னுவாங்க, அவங்க இப்படி தான் நடத்துகிறார். ரெண்டும் தப்பு. ஹலோ, ரெண்டுமே தப்பு. பலவந்தம் பண்ணி நடத்துகிறார் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? பலவந்தம் பண்ணி நடத்துகிறார்ன்றது வேத வசனத்தின் ஐடியா கிடையாது. அதுவும் தப்பு. ஏன்னு சொன்னால், என்ன ஏன் பலவந்தம் பண்ணணும்? நான் கழுதையா குதிரையா? கிடையாது. ஏன்னா அவர் பலவந்தம் பண்ணி நடத்துவது கிடையாது. சங்கீதம் 32 8ஆம் வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எப்படி நடத்துகிறாராம்? நான் உனக்கு போதித்து நடத்துவேன். அப்போ கர்த்தர் நம்ம நடத்துகிறாருன்னு சொன்னால் எப்படி நடத்துகிறாராம்? போதித்து நடத்துகிறார். எவ்வளோ பாருங்க மரியாதை பாருங்கள் மனுஷனுக்கு. அங்கே அப்படின்னு சொல்கிறீங்க, வா நான் டீச் பண்ணுறேன், கவனி, எது நல்ல வழின்னு உனக்கு காமிக்கிறேன், எது ஏன் அது கெட்டதுன்னு உனக்கு சொல்கிறேன், ஏன் இது நல்லதுன்னு உனக்கு சொல்கிறேன், நீ எப்படிப்பட்ட வழியை தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு நான் ஆலோசனை சொல்கிறேன், உனக்கு நான் போதிக்கிறேன்.
அப்புறம் தீர்மானம் எடுக்க வேண்டியது உன்னுடைய வேலை. எத்தனை பேர் நினைக்கிறீங்க அதில் ரொம்ப மரியாதை இருக்குதுன்னு? நான் அந்த மாதிரி கடவுளை தான் விரும்புகிறேன். என்னை மதிக்கிற கடவுளை நான் மதிக்கிறேன். ஏன்னா என்னை இவர் மதிக்கிறார், ஏன்னா தம்முடைய சாயலின்படி அவர் உண்டாக்கிட்டார் என்ன. அதனால என்னை எந்த மனுஷனை காட்டிலும் அதிகமாக நம்ம மதிக்கிறார். நம்ம வீட்டில் கூட நம்மளை சிலர் அம்மா அப்பா கூட கழுதன்றாங்க நம்மளை, இல்லையா? கழுத இன்னும் ரொம்ப மோசமான பண்ணி கிண்ணிலாம் கூட சொல்லுவாங்க. அப்படியே போகும் வார்த்தைகள். கடவுளுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷன் மட்டும் எங்கேயும் சொல்கிறது கேட்கவே முடியாது. யூனிவர்சிட்டியில் கூட சொல்ல மாட்டாங்க, எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. இதில் என்ன துக்ககரமான காரியம்னா சபையிலையும் சொல்கிறது கிடையாது. அதை சபையிலையும் அவனை திட்டுறது, பாவி, குப்பை, தூசி, புழு, நீ பூச்சி, நீ ஒன்றும் கிடையாது அப்படின்றது. அப்போ கடவுளுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷனுங்க எவ்வளோ பெரிய மரியாதை பாருங்கள். எனக்கு இது அதனால தான் இந்த வேத வசனம் ரொம்ப பிடிக்குது. நான் இது இந்த ஆளுகள்லாம் கவனிக்கிறது கிடையாது. நான் கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து உன்னை நடத்துவேன். எவ்வளோ நல்ல ஒரு கர்த்தர், எவ்வளோ அந்தஸ்தோடு என்னை நடத்துகிறாரு. என்னை கழுத்தை பிடிச்சி இழுக்கிறது கிடையாது, என்னை கயிறு கட்டி இழுக்கிறது கிடையாது. போதித்து உன்னை நடத்துவேன்றாரு. அப்புறம் சொல்கிறாரு, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு, இதுக்கு விளக்கம் போன வாரம் கொடுத்தேன். கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன்னா எப்படி? அது கண்ணை வச்சு எப்படி ஆலோசனை சொல்ல முடியும்? நான் சொன்னேன் இல்லையா, வீட்டில் அம்மா மாதிரி பிள்ளைகளை கண்ணு காட்டினாங்கன்னா அது இட்லியை சாப்பிட்ணுமா, எந்திரிக்கணுமா, இது போதுமா, இல்லை இன்னும் வேணுமா, எல்லாம் பிள்ளைக்கு வழங்கிடும். பிள்ளைக்கு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதில்லை, கண்ணை காமிச்சா போதும். அப்பா தான் கத்திக்கிட்டே கிடப்பார் பாவம், அவர் வாழ் கத்திட்டு இருப்பார். ஆனால் அம்மா ஒரு கண்ணை காமிச்சா போதும், எந்திரின்னு அர்த்தம். இருக்கீங்களா? இனிமே கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம். எல்லாருக்கும் வச்சாச்சு, இனிமே இல்லைன்னு அர்த்தம். கண்ணிலே சொல்லிடுவாங்க, அது வாயில் சொல்ல மாட்டாங்க. போதும், இல்லை இன்னும் ஒன்று சாப்பிட்ணுன்னா சொல்லிடுவாங்க, அதையும் கண்ணிலே சொல்லிவிடுவாங்க. நிறுத்துனா உள்ளே போகிற ரூமில் போக அதையும் கண்ணிலே சொல்லிடுவாங்க. வெளியே வாங்கினா அதுவும் கண்ணிலே சொல்லிடுவோம். வாயை மூடுனா அதுவும் கண்ணிலே வந்துடும், வாயை திறனாலும் கண்ணிலே வந்துடும். பிள்ளைகள் மட்டும் இல்லை, ஐயாமார்களும் நல்லா பின்பற்றுறாங்க அதை. கண்ணை காட்டி நடத்துறதுன்றது கர்த்தர் நம்ம நடத்துறது மட்டும் இல்லை, வீடுகளில் நாள்தோறும் நடக்கிற ஒன்று. இதை நான் பிரசங்கம் பண்ணிட்டு முடித்த பிறகு இப்போ கொஞ்சம் பேர் நீங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க பாருங்கள், ஜோக் அடிச்சிட்டு இருந்தாங்க இதை பற்றி. இப்போ தான் விளங்குதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க, கண்ணை காட்டி நடத்துகிறாருன்னு சொல்கிறீங்க, இங்கே பாருங்கள் இந்த அம்மா இப்படி இடித்து நடத்துகிறாங்க புருஷனை போட்டு இடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சகோதரியை பற்றி கொஞ்சம் தமாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இடிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். கடைசியில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இப்படி இன்னும் போது நகர்ந்துட்டு இருக்காரு, போய் செவுத்தில் இடித்து இங்கெல்லாம் சிராய்ப்பாயிட்டு இருக்குது. இப்போ நான் சொன்னேன், உங்களுக்கே இவ்வளோ சிராய்ப்புனா அவருடைய இடுப்பை பார்த்தா எப்படி இருக்குமோ, பாவம் ரணகலமாக இருக்கும் போல இருக்கேன்னு. எத்தனை இடி இடிச்சிருப்பீங்க. இப்படியெல்லாம் நடத்துகிறாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்கள், நம்மளை இப்படி கூட இடிக்கிறது இல்லை, எவ்வளோ ஜென்டலாக நடத்துகிறாரு பாருங்கள். போதிக்கிறாராம், இடிக்கிறது இல்லை, எந்த சிராய்ப்பு கூட கிடையாது, எதுவும் கிடையாது. போதிக்கிறாரு, கண்ணை காட்டுறாரு. தட்ஸ் த ஜென்ட்லஸ்ட் சாஃப்டஸ்ட் வே ஆஃப் லீடிங். இருக்கிறதுலே ரொம்ப மென்மையான விதம் நடத்துகிறதுல எனக்கு ரொம்ப பிடிக்குது பாருங்கள். கர்த்தருடைய வழிகள் ரொம்ப அருமையானவைகள். அது அருமையான இல்லைன்னா கர்த்தருடைய வழியே கிடையாது. அது தீர்மானத்துக்கு வந்துட்டேன் நான். அது ஆச்சரிய வினோதமாக இருக்கும் அதெல்லாம். அப்போ பாருங்கள் எவ்வளோ ஜென்டலாக நடத்துகிறாருன்னு சொல்லி. ஏன் அப்படி ஜென்டலாக நடத்துகிறாருன்னு அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு பாருங்கள். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். நான் சொன்னேன்னா கோச்சிக்குவாங்க, பைபிளில் சொல்லியிருக்குது, குதிரையை போல் இருக்காதீங்க, கழுதையை போல் இருக்காதீங்க. வாயில் கடிவாளத்தை போட்டு சும்மா இப்படின்னா போதும், கரெக்டாக அது வேலை செய்யும். ஸ்பீடாக போகிறதுக்கு ஒரு இழுப்பு இருக்குது, நிற்கிறதுக்கு ஒரு இது இருக்குது, திருப்புறதுக்கு ஒன்று இருக்குது, எல்லாம் இதிலே இந்த கடிவாளத்திலே எல்லாம் முடிச்சுருவாங்க. இந்த கடிவாளத்தில் அவ்வளோ பெரிய வேலை இருக்குது பாருங்கள், அதை வச்சு தான் அதை நடத்துகிறாங்க. ஆனால் நான் குதிரையும் இல்லை கழுதையும் இல்லை, என்ன கயிறை போட்டு இழுக்க வேண்டியதில்லை, கடிவாளத்தை போட்டு நடத்த வேண்டியதில்லை. அப்படி இருக்காதுன்றார். எத்தனை பேர் சொல்லுங்க அப்படி இருக்க வேண்டியதில்லைன்னு? அப்படி இருக்க வேண்டியதில்லை. நான் மனுஷனாக இருக்க போகிறேன், கடவுளுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட அந்தஸ்துள்ள மரியாதையுள்ள மனுஷனாக இருக்க போகிறேன். கர்த்தர் என்னை போதித்து நடத்தட்டும், என்னை கண்ணை காட்டி என்னை நடத்தட்டும். அப்படிதான் வேதவசனம் சொல்லுது. இப்படி வேதவசனம் போதித்திருக்க ஏன் மற்ற இந்த பலவந்தம் பண்றாருன்ற இது வந்தது? அது கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் பாருங்க. இன்னொரு வசனம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இன்னொரு வசனம் ஏசாயா, இதுவும் கர்த்தர் எப்படி நடத்துறாருன்றத நமக்கு சொல்லுகிற வசனம். ஏசாயா 30 அதிகாரம் 21 வசனம்.
நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள், என்ன அழகாக சொல்லியிருக்கு பாருங்க. நீங்கள் லெஃப்டோ ரைட்டோ திரும்பும் போது உங்களுக்கு பின்னால் இருந்து ஒரு சின்ன சத்தம் கேட்குமா, வழி இதுவே, இதிலே நடவுங்கள்னு. என்ன ஜென்டலாக நடத்துகிறாரு பாருங்க. கயிறு போட்டு இழுக்கிறது இல்லை, கழுதை அடிக்கிறவன் போல் படார்னு ஒன்று கொடுக்கறது இல்லை, போட்டு இழுத்து கழுத்து வலிக்கிற அளவுக்கு பண்ணுறதில்ல. பின்னால் இருந்து ஒரு சத்தம், ஒரு தொனி கேட்குமா, என்ன இதிலே இப்படி வேணாம்ப்பா அப்படி போ அப்படின்னு பின்னால் இருந்து ஒரு சத்தம் கேட்கும். இதுதான் கர்த்தர் நடத்துகிற வழி. பின்னால் இருந்து ஒரு சத்தம் கேட்கும். ஃபோர்ஸ் கிடையாது, கம்பல்ஷன் கிடையாது. இதில் அந்த பலவந்தம் என்ற ஐடியாவே கிடையாது பாருங்க. ஆனால் இருந்தாலும் கிறிஸ்தவ சமுதாயத்தில் இந்த பலவந்தன்ற எண்ணம் வந்துருச்சு. ஏன் வந்துருச்சுன்னா, திருப்புங்கள், நான் காமிக்கிறேன் ஏன்னு சொல்லி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் எங்கிருந்து வந்ததுன்னு காமிக்கிறேன். லூக்கா 4:1. இயேசு சோதிக்கப்படும்படி வனாந்திரத்துக்கு நடத்தப்படுறார் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு. சிலர் என்ன சொல்கிறாங்க, கொண்டு போகப்பட்டுனா இவர் என்ன இவர் அப்படியே போகிறார் அவ்வளோதான். அவர் எங்கே கொண்டு போகிறாரோ அங்கே இவர் போகிறார் அவ்வளோதான். கொண்டு போகிறாருன்னு சொன்னால் இவர் பெல்நற்றவராக இருக்கிறார். ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, அவரை கழுத்தை பிடிச்சிட்டு இப்படியே கொண்டு போய் கொண்டு போகப்பட்டார் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்துடுது. கொண்டு போகப்பட்டு. ஆனால் ஆங்கிலத்திலாம் நல்லா தான் வந்துருக்குது. லெட் ஜீசஸ் இன்டு தி வில்டர்னஸ் தான் வருது. சரி, அதே இது மார்க் எழுதின சுவிசேஷத்தில் பாருங்கள். இதே சம்பவம் இயேசு கொண்டு போகப்படுறது வனாந்திரத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர்களால் கொண்டு போகப்படுறத மார்க் 1:12ஆம் வசனத்தில் பாருங்கள். உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார். இந்த வார்த்தை கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஆனால் இங்கே எவ்வளோ பெட்டராக இருக்கு, இங்கிலீஷ் பைபிளில் வச்சுருந்தீங்கன்னா, கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா he driveth him into the wilderness ன்னு வருது. he driveth him, ரொம்ப பயங்கரமான வார்த்தை. எப்படி இங்கே ஏவினார் அப்படின்னு வந்திருக்குது. ஏவினார்னா ப்ராம்ப்ட் பண்ணுறது. இங்கிலீஷில் சொல்லலாம் ப்ராம்ப்ட் பண்ணுறார். ப்ராம்ப்ட் பண்ணுறதுனா அதான் பின்னாலேருந்து ஒரு சின்ன சத்தம் கேட்குது இல்லை, அந்த மாதிரி ப்ராம்ப்ட் பண்ணுறது. இது இங்கிலீஷில் மொழிபெயர்க்கும் போது எப்படி பண்ணிட்டாங்க, he driveth him into the wilderness ன்னு கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் மொழிபெயர்த்துட்டாங்க. ஏன்னா அப்படியும் மொழிபெயர்க்கலாம். சில நேரத்தில் ஒரு வார்த்தையை பலவிதமாக மொழிபெயர்க்கலாம். எப்படியோ சில வார்த்தைகளை சில இடத்துல போடக்கூடாது பாருங்கள். போட்டிங்கன்னா அதனுடைய அர்த்தமே மாறிடும், உபதேசத்தையே மாற்றிடும், பெரிய குழப்படியாதனால உண்டாயிடும். அந்த வார்த்தையை போடலாம். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கு அது அர்த்தமாக இருக்கலாம். இந்த வார்த்தையும் போடலாம், அந்த வார்த்தையும் போடலாம். ரொம்ப பார்த்து போடணும். ஏன்னா எந்த வார்த்தையை போடுறோமோ அதன்படி தான் அர்த்தமும் அங்கே விளங்கி கொள்ளப்படும். டிரைவத்தும்னு போட்டதுனால முக்கால்வாசி பாருங்கள் இந்த வெள்ளைக்காரங்க மற்றும் இந்த இங்கிலீஷில் பிரசங்கம் பண்ணுறவங்க பிரசங்கம் பண்ணி தான் அப்புறம் தமிழ் ஆளுங்க எல்லாம் கற்றுக்கிறது இல்லையா. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு அந்த கன்ஃபியூஷனை கிங் ஜேம்ஸ் இங்கிலீஷில் வந்த கன்ஃபியூஷன் எடுத்துகிட்டு அதை உபதேசமாக போதிச்சிட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, டிரைவ் பண்ணுறார், நம்ம ஓட்டிக்கிட்டு போகிறார். நம்ம பேசாமல் மாடு மாதிரி ஓட்ட விரட்ட போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளுக்கு ஒன்றும் சாய்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு போகிறார். ஆவியானவர் நடத்துகிறாருன்னா ஓட்டிகிட்டு போய் விட்டுறாரு அப்படிங்கிற ஒரு ஐடியாவை அவங்க பிரசங்கத்தில் எப்படியோ கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க இங்கிலீஷ் பைபிளில் படிக்கிறதுனால, எல்லாம் கிரீக்கில் படிக்கிறது கிடையாது, இங்கிலீஷ் பைபிளில் படிக்கிறதுனால அப்படி வியாக்கியானம் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அதை கேட்ட தமிழ் பிரசங்கியாருங்க என்ன பண்ணிட்டாங்க, அதே உபதேசமாக போதிச்சு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து இப்படி தான் ஓட்டிகிட்டு போய் நடத்துகிறாராகும். கர்த்தர் உனக்கு பிடரியை பிடிச்சி நடத்துவாராகும், கழுத்தை பிடிச்சி நடத்துவாராகும், இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு சொல்லி எல்லாம் பண்ணி விட்டாங்க. எப்படி இருக்குன்னா, இங்கே பாருங்கள், நம்ம மெட்ராஸ்லேயே நடந்திருக்கு பாருங்கள். சில உதாரணங்களை சொல்லலாம். நம்ம மெட்ராஸ்லேயே ஒரு இடம் இருக்குது, ஒரு பிரிட்ஜு. அதுக்கு பேர் ஹேமில்டன் பிரிட்ஜ். என்ன பிரிட்ஜு? ஹேமில்டன் பிரிட்ஜுங்க. வெள்ளைக்காரங்காலத்தில் ஹேமில்டன் பிரிட்ஜுன்னு பேரை வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த ஹேமில்டன்ற வார்த்தை சிலருக்கு இங்கிலீஷ் அடித்து போட்டாலும் விளங்காது பாருங்கள், வாயில் வராது. விளங்கினாலும் விளங்கும், வாயில் வராது உங்களுக்கு. அதனால் அப்படிப்பட்ட ஆட்கள் என்ன பண்ணாங்க, இந்த ஹேமில்டன்ற வார்த்தை வாயில் வராதுனால அம்பட்டம் வாராவதி, உண்மையை சொல்கிறேன், அம்பட்டம் வாராவதி அப்படி ஹேமில்டன்றதுக்கு அம்டம் அப்படியே அம்டம் வாராவதி அப்படின்னு ஆக்கிட்டாங்க. அம்டம் வாராவதி. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஹேமில்டன் வாராவதின்னு தான் சொல்ல வர்றாங்க.
ஆனால் அது வந்தது எப்படி வந்துருச்சு, அம்ட்ட வாராவதின்னு வந்து கடைசியில் இப்போ இருக்கிற ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுக்கும் ஒன்றும் புரியாமல் அவன் சொல்கிறத கேட்டு இப்போ பார்பரஸ் பிரிட்ஜ்னு எழுதி போட்டிருக்கிறாங்க. இதை போல ஒரு கொடுமையை உலகத்திலே பார்க்க முடியாது. அன்றைக்கி அந்த பக்கம் போகிறேன், பார்பரஸ் பிரிட்ஜ்னு போட்டிருக்குது. ஹாமில்டனுக்கும் பார்பருக்கும் எவ்வளோ தூரம் பாருங்க. ஹாமில்டன் எப்படி பார்பர் ஆனார்? இது பாருங்க, நிறைய பேருக்கு தெரியாது இந்த சரித்திரம். ஹாமில்டன் பிரிட்ஜாக இருந்த பிரிட்ஜ் எப்படி பார்பர்ஸ் பிரிட்ஜ் ஆச்சு? எப்படி இந்த அர்த்தம் அப்படியே மாறிடுச்சு பாருங்க. நம்ம இப்போ நினச்சிருக்கோம் யாரோ ஒரு பார்பருடைய நினைவாக வச்சிருக்கிறாங்க போல இருக்குது. இதை பார்பருக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது பாருங்க. ஒரு குழப்படியில் வந்தது இது. அது இங்கிலீஷில் அவங்க ஹாமில்டன் போட்டு சொல்ல முடியாத ஆளுங்க இது எப்படியோ சொல்லி அது மூலமாக இது இப்படின்னு நினச்சி இப்போ இருக்கிற ஆளுங்க அது ஹாமில்டன்றதே மறந்து போய் பார்பர்ஸ் பிரிட்ஜ்னு போட்டு இப்போ இங்கிலீஷில் தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேஷன் ஆயிடுது. இப்போ இது மெட்ராஸில் நடந்தது. இது மாதிரி மெட்ராஸில் நிறைய கொடுமைகள் இருக்குது சொல்லலாம் உங்களுக்கு. அது போல் ஒரு கொடுமை இது. அது ஒரு உதாரணம் தான். அதை போல் ஒரு மொழியினால் ஏற்படக்கூடிய வார்த்தையினால் ஏற்படக்கூடிய குழப்பத்தில் இது ஒன்று. பைபிளில் சில நிறைய அந்த மாதிரி காரியங்கள். சில நேரத்தில் வார்த்தையினால் ஒரு வார்த்தையை ஒரு ஒரிஜினல் பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கும் போது சில சரியான வார்த்தையை அங்கே பொருத்தாமல் கொஞ்சம் பொருத்தம் பார்க்காம வார்த்தையை போட்டதுனால ஆவியானவர் எப்படி நடத்துகிறாருன்றதை பற்றிய ஒரு பெரிய குழப்படி உண்டாயிடுது. எத்தனை பேருக்கு புரியுது? அது எவ்வளோ பாதிக்குது பாருங்கள். அவங்க போட்டவங்க அப்படி யோசிச்சிருக்க மாட்டாங்க, நல்ல ஆட்களில் தான் இருந்திருப்பாங்க. போட்டப்போ இப்படியெல்லாம் அது போதிப்பாங்கன்னு யோசித்தாங்களா? அவங்க கிடையாது. ஆனால் கடைசியில் இப்போ அப்படி போயிடுச்சு கதை. இப்போ நம்ம பெரிய பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆண்டவர் ஓட்டுறது இல்லை, கழுதையை போல் நடத்துறது இல்லை, கயிறு கட்டி இழுக்கிறது இல்லை, எல்லாம் பண்ணுறது இல்லை. மொல்லமாக பேசி தான் நடத்துகிறாரு, உபதேசம் பண்ணி தான் நடத்துகிறாராக்கும், கண்ணை காட்டி தான் நடத்துகிறாருன்னு இவ்வளோ விளக்கம் சொன்னால் தான் அது விளங்குத ஒழிய மற்றபடி விளங்கவே மாட்டேங்கிறது. சென்னையில் சாம்பி செல்லத்துறை நடத்தும் போதகர்கள் கருத்தரங்கு நாள் ஜனவரி 21, 22, 23 ஆகிய நாட்களில் நடைபெற உள்ளது. இடம் அப்போஸ்தல ஐக்கிய சபை 47 வடமலை தெரு, புரசைவாக்கம், சென்னை 7. நேரம் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை. இக்கருத்தரங்கில் செய்திகள் தமிழில் மட்டுமே வழங்கப்படும். இக்கருத்தரங்கில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், உன்னதமானவர், மறைவில் இருப்பவன், சர்வ வல்லவர், நிழலில் தங்குவான். உன்னதமானவர், மறைவில் இருப்பவன், சர்வ வல்லவர், நிழலில் தங்குவான். அவர் சிறகுகளால் உன்னை மூடுவார்.